செங்கல்பட்டு புறவழிச்சாலையில் மேற்கொள்ளப்படும் சாலை பராமரிப்பு பணிகளால் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் சூரியராஜன். தகவல்களை விரிவாக பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக. அதாவது செங்கல்பட்டு அருகே புறவழிச்சாலையை பொறுத்தவரை பார்த்தோம்னா, புலிப்பாக்கம் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியானது இன்று காலை முதலே நடைபெற்றுள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், திருச்சியிலிருந்து சென்னை வரக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தான் இந்த புதிய சாலை அமைக்கும் பணியானது தொடர்ச்சியாக இன்று காலை முதலே நடைபெற்றுள்ளது. இதன் காரணமாக இந்த புலிப்பாக்கம் பகுதியில் இருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே பார்த்தோம்னா, சென்னையிலிருந்து திருச்சி வரை ஒரு சாலைக்கு மாற்றுப்பாதையில் அவன் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமையான ஏற்படுது. இதன் காரணமாக, அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தை நோக்கி வரக்கூடிய வாகனமும் சரி, தென் மாவட்டத்திலிருந்து சென்னை நோக்கி வாகனம், இந்த அனைத்து வாகனமுமே பார்த்தோம்னா ஒரே சாலையில் அனுப்பக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படுது. இதன் காரணமாக அந்த புலிப்பாக்கம் பகுதியிலிருந்து மகேந்திரா சிட்டி வரை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் இந்த காலை முதலே தொடர்ச்சியாக நிலை வருகிறது. இதன் காரணமாக அவசர உதவிக்கு செல்லக்கூடிய 108 வாகனங்கள் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலைமையானது ஏற்படுது. காலை முதலே நடைபெற்று வந்த இந்த புதிய சாலை தார் சாலை பணி அமைக்கும் பணியானது தற்போது நிறைவேற்றுது. இருந்தாலும் கூட இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது செங்கல்பட்டு புறவழிச்சாலை, குறிப்பாக சொல்லலாம் புலிப்பாக்கம் முதல் பரனூர், திம்மராஜம்பேட்டை, அதே போல் மகேந்திரா சிட்டி என கிட்டத்தட்ட அந்த 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலிருந்து தென் மாவட்டத்தில் வரக்கூடிய வாகனமும் சரி, அதே போல தென் மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு 2 தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஒரு கடுமையான நெரிசல் ஏற்படுது. இருந்தாலும் கூட இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் இந்த போக்குவரத்து நெரிசல் சீராகி வழக்கம் போல அனைத்து வாகனங்களும் செல்லப்படும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி சூரியராஜன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.